मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। வாவ் மாண்டி, உண்மையிலேயே சூப்பர் பா. அட ஹனி பனி ஜர்தார் நீங்களா? நான் தான் மாண்டி. அட நான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டேன் சிறுசு. இது ஒரு பூனை. இது ஒரு ஆண் பூனை. சரி, அப்ப அதுக்கு ஏன் ஐ எம் மோட்டின்னு சொல்லணும்? ஹலோ, சரியா சொல்லுப்பா. மோட்டி இல்ல மாண்டி. பேரை கேட்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ஹேண்ட்ஸம் பைக்ல வருவான், அப்புறம் கிட்டாரை வாசிச்சு டான்ஸ் பண்ணுவான்னு நினைச்சேன். இவனும் அப்படிப்பட்டவன் தான். கிட்டி, இன்னைக்கு நாம பிலிம் பார்க்க போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, எப்போ நினைச்ச? இப்பதான் நினைச்சேன். உனக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இருக்கே, புது ஃபிலிம் எதுவுமே ரிலீஸ் ஆகலையே. அப்புறம் மகேஷ் குமாருடைய படத்தையும் நாம பார்த்துட்டோம். நீ ஒரு டோரு, சரியான போரு, சரியான டாங்கி. நீ அதோட நீ ஒரு ஹனியே கிடையாது. அப்ப யாரு? அது தெரியாது. ஏய், கிட்டி கூட பிலிம் பார்க்கணும். கிட்டி கூட. ஆமா ஆமா ஆமா, பார்க்கணும். ரொம்ப நல்ல பிலிம். மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். பிளான் போடு. நோ 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 நோ, இன்னைக்கு மொத்த பிளானையும் மாண்டி பண்ணிட்டான். நாங்க முதல்ல வாட்டர் பார்க் போறோம், அப்புறம் பீச்ல லஞ்ச், அப்புறம் லாங் டிரைவ், அதுக்கப்புறம் ஹில் ரெசார்ட்ல கேண்டில் லைட் டின்னர். அடேங்கப்பா, ஹில் ரெசார்ட் ரொம்பவே ரொமான்டிக்கான இடம். சன்செட் டைம்ல போனா மலைக்கு பின்னாடி மறையிற சூரியன் எப்படி இருக்கும் தெரியுமா? அதாவது சிவப்பு முக்காடு போட்ட பொண்ணு சுவருக்கு பின்னால மறையிற மாதிரி இருக்கும். வாவ், என்ன ஒரு உதாரணம். கலக்கலான தாட்ஸ், கலக்கலான பிலோசபி. தேங்க்யூ. அப்புறம் அங்க வெங்காய பீஸோட பன்னீர் 65 கூடவே மெக்சிகன் சாஸ். கண்டிப்பா சாப்பிடுங்க. ஏன் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு நாள் முழுக்க தேவையான லிஸ்ட் கொடுக்க வேண்டியது தானே? அதுக்கு அவசியமே இல்ல, ஏன்னா மாண்டி பண்ணிட்டான். சாரி, நான் இவங்க எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே மறந்துட்டேன். இவங்க 4 பேரும் எங்க பக்கத்து வீட்ல இருக்காங்க. ஹனி பனி போப்பட் அப்புறம் ஜோர்தார். மாண்டி, ஜோர்தார் ஒரு சூப்பரான குக் தெரியுமா? அடேங்கப்பா, நான் ஒரு ஃபுட்டி பர்சன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாண்டின்னு சொன்னேன், திடீர்னு ஃபுட்டிங்கற. You are funny. No, I am honey. ஜோர்தார், மாண்டிக்காக ஸ்பெஷல் மிக்ஸ் ஃப்ரூட் கேக் பண்ணி தரியா? ப்ளீஸ். ஆஹா, இதோ இப்பவே ஆரம்பிக்கிறேன். ராத்திரிக்குள்ள ரெடி பண்ணிடுறேன். சரி வா மாண்டி, நாமளும் ரெடி ஆகலாம். மாண்டி உன்னோட வீட்லயா இருக்க போறான்? ஆமா, வேற எங்க இருப்பான்? ஒருவேளை உங்க சீஸ் கேக்க எலி சாப்பிட்டுட்டா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். என்ன புரிஞ்சுதா? இன்னைக்கு நீ பார்பிக்யூ ஆக போறது நிச்சயம். ஏய், நீ மாண்டிக்காக கேக்கா பண்ணிட்டு இருக்க? அட இல்லம்மா, இத நீங்க எல்லாரும் கூட சாப்பிடலாம். அப்படின்னா சரி. என்ன சரிங்கற? ஆனா அவன் இதெல்லாம் மாண்டிக்காக தானே செய்யறான். ஜோர்தார், நீ எங்க எதிரிக்கு கேக் எல்லாம் செய்யக்கூடாது. இன்செக்யூரிட்டி மனிதர்களுக்கு அப்படித்தான் நடக்கும். அதாவது பழம் இருக்கிற மரத்துல உருவாகிற புழுக்கள் மாதிரி. அந்த புழுக்கள் எல்லாம் சந்தோஷங்கிற பழங்களை மொத்தமா சாப்பிட்டுருங்க. எந்த மாதிரி சந்தோஷம்? அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டுருமே. ஏற்பட்ட நஷ்டத்தை பத்தி யோசி. அவங்க மோட்டார் பார்க் போறாங்க, அங்க ஸ்லைட் அப்புறம் ஸ்விம்மிங் பூல் போவாங்க. அவளை கையில தூக்கிட்டு போறான். அப்புறம் பீச்ல லஞ்ச், அதுக்கு முன்னாடி வாட்டர் ஸ்போர்ட்ஸ். மறுபடியும் தூக்கிக்கிட்டு போறான். ஏதாவது புரியுதா? இன்னும் லஞ்ச் சாப்பிடல. என்ன பண்றாங்களோ அத பாரு. அதுக்கப்புறம் லாங் டிரைவ்.
அந்த மாட்டியோட பசங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆமா, இவனுக்கு மத்தவங்களை தூக்கிட்டு போற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏய், அவன் கிட்டியே தூக்கிட்டு போறான். ஏய், போய் வெளியில சண்டை போடுங்க. இங்க இருந்து எல்லாத்தையும் தட்டி விட்டுறாதீங்க. இந்த உன்னோட பொருள்லாம் வச்சுக்கோ. இப்ப அவன்ல போய் உட்காரு. கேக் ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிடும். பைனாப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ இதெல்லாத்தையும் போட்டுட்டு அவன்ல போய் உட்காரு. மாண்டிக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் கேக்னா ரொம்ப பிடிக்கும். என்ன புரிஞ்சுதா? மாண்டிக்கு ரோஸ்டட் பப்பட் கூட ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு டின்னருக்கு சாப்பிடாத கொடுப்போம். இல்ல, அவங்க டின்னரை முடிச்சிட்டு தான் வருவாங்க. அதுவும் ஹில் ரெசார்ட்ல. அந்த ஐடியாவை கொடுத்தது இவங்க 2 பேரு தான். ஆமா, நீ என்ன சொன்ன? சிகப்பு முக்காடு போட்ட பொண்ணு சுவர்ல போய் உட்கார்ந்தாளா? அட, சுவருக்கு பின்னாடி போய் மறைஞ்சா. விஷுவல ஸ்பாயில் பண்ணாத. இப்ப பாரு உன்னோட விஷுவல நான் எப்படி மோசமாக்குறேன்னு. அவனை விடு. முதல்ல உன்னை நீயே பாரு, அப்புறம் மாண்டிய பாரு. யாரு வேணாலும் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு மாண்டி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க தான் பாப்பாங்கம்மா. கிட்டி நம்மளோட ஃப்ரெண்டா மட்டும் தான் இருப்பா. பாருங்க நான் என்ன பண்றேன்னு. இப்ப நாம என்ன பண்றது? இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா கிட்டியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மொத்தமா முடிச்சிருவானுங்க. வா, என்னன்னு போய் பார்க்கலாம். ஓய் பிரதர், என்னப்பா பட்டானோட பசங்க மேலே வந்து விழுந்துட்ட? பட்டானுங்க புள்ள மேல இல்ல, நம்ம மேல விழுந்துட்டாங்கன்னு சொல்லு. ஓய் கோச்சி, நாம தான் பட்டானோட புள்ளைங்க. சாரி ஷேக் சார், சாரி. ஓய் சாரி சொல்றான்ப்பா. ரொம்ப ஜென்டில்மேனா இருப்பான் போல இருக்கு. பட்டானோட புள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க பிரதர், வந்து எங்க கூட லஞ்ச் சாப்பிடுங்க. தேங்க்யூ ஷேக் சார். ஆனா நாங்க வேற இடத்துக்கு லஞ்ச் போறதா பிளான் இருக்கு. இவங்க 2 பேரும் இனிமே வாழ்நாள் முழுக்க மாட்டியையும் கிட்டியும் பிரிக்கிறதுலே இருப்பானுங்க. என்ன புரிச்சுதா? அட, எங்க போனாலும் தொந்தரவு பண்றதுக்கு வந்துடுறீங்களா? எல்லா இடத்துக்கும் வருவேன். ஆமா, நாங்க மாண்டியோட மொத்த பிளானையும் கெடுக்க போறோம். ஹாய் சாய்பா, இதோ எங்க? எங்களுக்கு சர்ஃபிங் போட் வேணும். சரி சாய்பா, இந்தாங்க. அட, ஒரு போட்டு தாங்க வேணும். வாங்க, உங்க சேஃப்டிக்கு நாங்களும் உங்க கூடயே வரோம். மாண்டி லஞ்ச் சாப்பிடலாமா? இங்க இருக்கிற ஃபிஷ் ரொம்ப ஃபேமஸ். ஓ, சீ ஃபுட்ஸ்னால எனக்கு ரொம்ப அலர்ஜி. ஓ, ஆனா இங்க சீ ஃபுட் தானே கிடைக்கும். ஏ வாட் மேன், வீட்டுக்கு போய் சாப்பிடுங்களா மேன்? இல்ல, நாங்க 2 பேரும் லாங் டிரைவ் போறோம். போற வழியில ஏதாவது சாப்பிட்டுக்கிறோம். ஏய், அட, உங்க 2 பேருக்கும் மூளை குழம்பி போச்சா என்ன? உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க அவங்க 2 பேரும் பின்னாடி இருந்தா சுத்த போறீங்களா? யா வா மேன், லாங் டிரைவ் போலாம். சில பயணம் போய்கிட்டே இருக்கும். நாம சேர வேண்டிய இடமும் வரவே வராது. என்ன புரிஞ்சுதா? பேசுனது போதும், என் கூட வா போலாம். என்னாச்சுமா? பெட்ரோல் தீந்து போச்சு. ஹனி, உன்னை ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட சொன்னல. ஆமா, ஸ்கூட்டர்ல ஃபுல் டேங்க் போட்டுட்டேனே. அட டாங்கி, கார்ல தானே ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட சொன்னாங்க. நீ தான் டாங்கி. ரெண்டல் காருக்கு யாரு ஃபுல் டேங்க் பெட்ரோல் போடுவாங்க? தினமும் நாம ஸ்கூட்டர்ல தானே போவோம். ஏய், வாங்க, அவங்க புறப்பட போறாங்க. ஹேய், கண்ணு தெரியலையா என்ன உங்களுக்கு? ஏய், யார பார்த்து கண்ணு தெரியலையான்னு கேட்டா? அட, உன்னதான் சொன்னேன், உன்னதான். உன்னால ஒழுங்கா வண்டி ஓட்ட முடியாதா? ஏய், நாங்க வண்டியையும் ஒழுங்கா ஓட்டுவோம், உன்ன மாதிரி ஆளுங்களையும் ஓட்டுவோம். புரிஞ்சுதா? ஹோ, ஹோ. சீக்கிரம் வாங்க, அவங்க ஆபத்துல இருக்காங்க. வாங்க.
அவங்கள விடுங்க. சாரி. தேங்க்யூ buddies. நீங்களாம் முன்ன பின்ன தெரியாதவங்க இருந்தாலும் உதவி செஞ்சிருக்கீங்க. அட நாங்க முன்ன பின்ன தெரியாதவங்க ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம். நீங்களாம் இங்க என்ன பண்றீங்க? பன்னி தான் கூட்டிட்டு வந்தா. இந்த கேள்விக்கான பதில பன்னியே சொல்லுவா. அது நானா? பனி, என்ன இதெல்லாம்? நீ எதுக்காக ஹிப்பி வச்சிருக்க? நல்ல கேள்விதான். எதுக்கு ஒருத்தர் ஹிப்பி வச்சுக்கணும்? தன்னுடைய ஐடென்டிட்டிய மறைக்கிறதுக்காக. இல்ல, அது நாங்க ஃபேன்சி ட்ரெஸ் பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கோம்ல. ஹாலோவின் பார்ட்டியா? ஆமா. அப்ப நாங்களும் வரோம். வாங்க. இல்ல இரு, நம்ம எங்க போறது? அதான் பார்ட்டி கேன்சல் ஆயிடுச்சுல. இப்பதான் போன் வந்தது. ஓ, அப்படின்னா நீங்களும் எங்க கூட ஹில் ரெசார்ட்டுக்கு டின்னர் சாப்பிட வாங்க. இல்ல நீங்க என்ஜாய் பண்ணுங்க. பார்ட்டி நான் கொடுக்கறேன். அட, நான் உங்களுக்கு இத கூட செய்யலனா எப்படி? நீங்க என்னோட சிஸ்டருக்கு ஃப்ரெண்ட் ஆச்சு. ஆமா, மாண்டி என்னோட கசின். இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எதிர்பார்க்காத நேரத்துல நிறைவேறாத ஆசை நிறைவேறுச்சுன்னா சந்தோஷத்துல சிரிப்பு பொங்கி வழியும். என்ன புரிச்சுதா? எந்த மாதிரியான ஆசை? அது வந்து அது அதாம்மா பன்னீர் டிக்கா வாங்கி தரேன்னு ஆசை காட்டுனியே. ஆமா இதான். அப்புறம் என்ன இங்க நின்னுகிட்டு இருக்க போறீங்களா? பேரை கேட்டதுமே பசி எடுத்துருச்சு. வாங்க.